தீவிர அரசியல் பேசின காலம்லாம் உண்டு. காலம்லாம் உண்டுங்க. இன்னைக்கு ரொம்ப அது முதுமையின் காரணமா? ஆமா, அது ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அ வேஸ்ட்டுங்க. இன்னொருத்தவங்களுக்கு போய் சத்தம் போட்டுட்டு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு எனக்கே ஃபீல் ஆகுறதுனால. இப்போ நான் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ நான் இதுக்குன்னு வந்தேன். வாரியில் ஷூட்டிங்லேருந்து வந்தேன், வலிவலத்துலேருந்து வந்தேன். எதுக்கு வந்தேன்னா, அப்போ நானும் எஸ்எஸ் சந்திரன், சந்திரசேகர் மட்டும்தான் எங்கள் வீட்டிலேருந்து ரோடுக்கு போனோம். யாரோ எங்கள் மேக்கப் மேனை ஒருத்தன் கத்தியை காமிச்சா கொண்டுட்டாங்க. அதுக்காக போனோம் வந்தோம். அந்த ஒரு தகராறு தான் என் லைஃப்பில். ரோட்டில் இறங்கி சொல்கிறேன், when it goes beyond the limit action will come. இப்போ இப்போ என்ன அதே இது செய்ய சொல்லி தான் என்னால் ஓட முடியாது. சவுண்டு விடலாம், அவ்வளோதான். அது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 30 வருஷம் 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு இது சொல்கிறேன். ஏறத்தாழ எப்படி இருந்தாலும் அதில் ஒரு 17, இதில் ஒரு 30ன்னா 47 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறேன். வேணாம். எனக்கு பிஜேபியில் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, எதுக்கு எனக்கு ஒரு கட்சி திருப்பி ஒரு கட்சியாக இருந்தால் அண்ணாமலையாருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுக்கிறாரு, அவருக்கு ஆளுங்க இருக்கு. நமக்கு எதுவும் இல்லை. என்னத்தை பேசுறது? மிஞ்சி போனால் என்னத்தை பேசுவீங்க? ரோடு போடல, நம்ம கேட்கும் போது குடிக்க தண்ணி வரல, இதுதானே பேசுவோம். இதுதானே சொல்லணும் ஜனங்கிட்ட கேட்கும் போது. அதானே சொல்கிறாங்க. இல்லை, அதான் நான் சொன்னேன், மாநில உரிமைகளை பற்றி பேசலாம், எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அதாவது தே ஆர் நாட் கிவிங், அதாவது துருப்பிடிக்க வச்சிடுறாங்க. இதை நான் மேடையில் சொன்னேன், என்னையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். கரத்தை தியாகராஜன் சேரும் போது நான் சொன்ன வார்த்தை, என்னை துருப்பிடிக்க வச்ச மாதிரி கரத்தை தியாகராஜனையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன் பிஜேபி மேடையில். ஏன் நான் சொல்கிறேன்னா, யூசேஜ்ன்றது அது அந்த டிஎம்கேல ஏடிஎம்கேல மட்டும்தான் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.